Question number 3. Find the equation of the hyperbola in each of the cases given below. So here 3 types of informations கொடுத்திருக்காங்க 3 subdivisions-ல நாம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் equation of an hyperbola கண்டுபிடிக்கணும். So equation of the hyperbola-வும் ellipse-ம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஹைப்பர்போலா அப்படின்றதுல வந்து சேம் எலிப்ஸ் மாதிரி 2 vertices and 2 foci and 2 directrices இருக்கும், 1 center இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் foci plus or minus 2,0 which means 2,0 and minus 2,0 and eccentricity value 3/2. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் foci கொடுத்துருக்காங்க plus or minus 2,0. ஸோ அப்போ plus 2,0ங்கிறது ஒரு ஃபோக்கஸ், minus 2,0ங்கிறது another ஃபோக்கஸ். எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வரைய முடியும். நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஃபோக்கஸ் 2,0 எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும், 2,0 இது ஒரு ஃபோக்கஸ் எஸ். அண்ட் மைனஸ் 2,0ங்கிறதும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும், இது ஒரு ஃபோக்கஸ் எஸ் டேஷ். ஸோ இந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைப்பர்போலானா ஃபோக்கஸை எப்படி கவர் பண்ணுற மாதிரி 2 பேராபோலா வரையணும். ஸோ இதுதான் ஹைப்பர்போலா. ஸோ இந்த ஹைப்பர்போலா பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. இது மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது நமக்கு இந்த ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கும், இப்போ இதான வெர்டெக்ஸ் ஏ அண்ட் இது வெர்டெக்ஸ் ஏ டேஷ், இதுதான் சென்டர் சி. ஸோ இந்த சென்டர் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் இதெல்லாம் எந்த ஆக்சிஸில் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். ஸோ இதில் எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸா. சென்டரோட பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்போதுமே சேமாக இருக்கணுமா? ஸோ சென்டர் மஸ்ட் பி ஆரிஜின். அது 0,0 இருந்தால் தான் 0 to 2 2 0 to 2 minus 2 2 அப்படிங்கிற சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் 0,0 வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் தான், சென்டர் வந்து ஆரிஜினில் தான் இருக்கும். ஸோ ஹியர் இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் ஏஇ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் இஸ் ஏஇ. ஏஇ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 2 தானே, சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 2. ஸோ ஹியர் நமக்கு என்ன இருக்குது, ஏஇ. Here AE is equal to 2 and questionல கொடுத்துருக்குறாங்க given E is equal to 3/2. ஸோ AE வேல்யூ இருக்குது, E வேல்யூ இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் நான் A வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ பாருங்கள், AE is equal to 2. A into E வேல்யூ 3/2 is equal to 2. ஸோ அப்போ 3A is equal to 4. Hence A is equal to 4/3. ஸோ A வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு 4/3 அப்படின்னு கிடச்சிருக்கு A வேல்யூ. ஸோ இந்த A வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன், AE வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் B ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ தான் ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்பர்போலாவில் B ஸ்கொயர் ஃபார்முலா A ஸ்கொயர் இன்ட்டு E ஸ்கொயர் மைனஸ் 1. எலிப்ஸில் 1 மைனஸ் இ ஸ்கொயர் போட்டோம், பட் இங்கே வந்து இ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இது என்ன ஆகிடும், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னா ஏஇ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு AE the whole square na 2, AE value 2 so 2 square minus A value ங்கிறது 4/3 the whole square which is equal to 2 square na 4 minus 4/3 the whole square na 16/9. ஸோ இதுக்கு நான் LCM 9 எடுக்கிறேன். ஸோ 36 minus 16/9 which is equal to B square is equal to 20/9. ஸோ பி ஸ்கொயர் வேல்யூ எனக்கு 20/9 கிடச்சிருக்கு. ஓகேவா? பி ஸ்கொயர் வேல்யூ 20/9 கிடச்சிருக்கு. ஏ வேல்யூ என்னது, ஏ வேல்யூ 4/3. ஸோ தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் ஹியர் நமக்கு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/3 ஏனா 16/9 தானே ஏ ஸ்கொயர். அண்ட் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 20/9. ஸோ ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா
ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்னவா இருக்கும்? ஆஃப் த ஹைப்பர்போலா. ஸோ இந்த ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது. ஹைப்பர்போலாவில் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஹச்கமா கேயோட வேல்யூ 0. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் வேல்யூவை. என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருங்கிறது 16/9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயருங்கிறது 20/9 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டர் தானே வரும். ஸோ 9x ஸ்கொயர் பை 16 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 20 இஸ் ஈக்குவல் டு 1, which is the equation of the hyperbola. ஸோ இதுதான் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். 9x ஸ்கொயர் பை 16 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 20 இஸ் ஈக்குவல் டு 1. சப்டிவிஷன் 2 சென்டர் 2,1 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபோக்கி ரெண்டு ஃபோக்கஸில் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க 8,1 அண்ட் கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4. இந்த ஃபோக்கஸ்க்கு கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4 கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா we have to find. So here center one of the focus and directrix கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். x axis y axis சென்டர் 2,1 இங்கே 2 அப்படி இங்கே x ஆக்சிஸில் 2 y ஆக்சிஸில் 1னா இங்கே ஒரு இதுதான் சென்டர் 2,1. ஸோ ஹச்கமா கேங்கிறது இதுதான். ஹச்கமா கே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது 2,1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் ஒன் ஆஃப் த ஃபோக்கி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபோக்கி 8,1. ஸோ இது 2,1. ஸோ 8,1 இங்கே இருக்கும். இங்கே 8 ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் எஸ் 8,1. ஸோ அப்போ நமக்கு ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கிற லைன் எப்படி இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இப்படி இருக்குது. ஸோ இந்த லைனில் தான் எனக்கு ஃபோக்கஸ் சென்டர் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்? இந்த லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோக்கஸை கவர் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கா? அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். சம் ஃபோக்கஸ் இங்கே ஒன்று இருக்கலாம். எஸ் டேஷ் இந்த ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ரெண்டும் நான் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபோக்கஸ்க்கு கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x is equal to 4ல் தான் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. x is equal to 4 இங்கே 2 இது 8. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இங்கே தான் x4 இருக்கும். ஸோ x is equal to அப்படின்னு வந்தாலே அந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ இந்த லைன் தான் x is equal to 4 அப்படிங்கிற டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் சென்டர் டு ஃபோக்கஸ் இஸ் ஏஇ. ஸோ சென்டருங்கிறது 2,1 2ல் இருக்குது. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது 8,1 8ல் இருக்குது. 2க்கும் 8க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6. 2க்கும் 8க்குள்ள டிஸ்டன்ஸ் 6 தானே. ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் இஸ் 6. ஏஇ வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு டைரக்ட்ரிக்ஸ் இஸ் ஏ பை இ. சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஏ பை இ. ஸோ சென்டர் வந்து 2ல் இருக்குது, டைரக்ட்ரிக்ஸ் 4ல் இருக்குது. 2க்கு 4க்குள்ள டிஸ்டன்ஸ் 2. ஸோ ஏஇ வேல்யூ நான் டயக்ராம்லேருந்து எழுதிக்கிட்டேன் அண்ட் ஏ பை இ வேல்யூ டயக்ராம்லேருந்து எழுதிக்கலாம். ஸோ ஹியர் A is equal to AE is equal to 6 and A by E is equal to 2. ஸோ இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஏயோட வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏஇ இன்ட்டு ஏ பை இ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணால் ஏஇ இன்ட்டு ஏ பை இ. ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணால் 6 இன்ட்டு 2. ஸோ ஹியர் இ அண்ட் இ கேன்சல் ஆயிரும். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. Therefore, A is equal to root of 12. Root of 12 not 2 root 3. Therefore, A is equal to 2 root 3. So, here A value நமக்கு கிடைச்சிருச்சு and AE value நாம கண்டுபிடிச்சிட்டோம் டயக்ராமில் இருந்தே. ஸோ A value AE value இருந்துச்சுனாலே B ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா?
a வேல்யூ 2 root 3 a ஸ்கொயர் வேல்யூ 12ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? therefore b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு e ஸ்கொயர் மைனஸ் 1. ஹைப்பர்போலால் e ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் உள்ள மல்டிபிள் பண்ணால் ae த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ae த ஹோல் ஸ்கொயர். ae வேல்யூ 6ஆ? ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். aங்கிறது 2 root 3 த ஹோல் ஸ்கொயர். therefore b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ் 2 root 3 த ஹோல் ஸ்கொயர்னா 12. ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ a ஸ்கொயர் வேல்யூ இருக்குது அண்ட் b ஸ்கொயர் வேல்யூ இருக்கா? therefore நமக்கு என்ன இருக்குது? therefore a square is equal to 12 and b square is equal to 24. hence the equation of the hyperbola. hyperbola ஓட equation என்னன்னு பாருங்க. of the hyperbola. but here இங்க என்ன இருக்கு? h, k ஓட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. h, k எக்ஸிஸ்ட் ஆகுதா? ஸோ h, k எக்ஸிஸ்ட் ஆகுது. அது 2, 1 எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது சென்டர், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதான் வெர்டெக்ஸ் ஏ, இது வெர்டெக்ஸ் ஏ டேஷ், இதெல்லாம் இருக்கிற ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். h, k எக்ஸிஸ்ட் ஆகுது. மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா the equation of an hyperbola is x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square is equal to 1. Now x value, h value 2 so x minus 2 the whole square by a square value 12 minus y minus k value 1, y minus 1 the whole square by b square value 24 is equal to 1. Hence the equation of the hyperbola is x minus 2 the whole square by 12 minus y minus 1 the whole square by 24 is equal to 1. Subdivision 3, passing through 5, minus 2. ஸோ அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஹைப்பர்போலா 5, minus 2ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அண்ட் த லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் and of length 8 units. So length of transverse axis 8 unit னு கொடுத்திருக்காங்க. Transverse axis means major axis. So ellipsல major axis னு சொல்லுவோம், ஹைப்பர்போலால transverse axis னு சொல்லுவோம், minor axis conjugate axis அப்படினு சொல்லுவோம். So அதோட length 8 unit கொடுத்திருக்காங்க. அது x axisல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. Next passing through 5, minus 2 னு கொடுத்திருக்காங்க. We have to find the equation of the hyperbola. So here transverse axis ஓட length 8 unit கொடுத்திருக்காங்க along x axis, transverse axis along x axis னு கொடுத்திருக்காங்க. Next the hyperbola is passing through 5, minus 2 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. So first இந்த diagram suppose transverse axis அப்படினு x axis along இருக்கும்போது இந்த diagram எப்படி இருக்கும் அப்படினு சும்மா ரெஃபரன்ஸ்க்காக பாருங்க. So x axisல தான் அந்த hyperbola இருக்கு. ஓகேங்களா? x axisல தான் அந்த ஹைப்பர்போலா இருக்குது. ஸோ அதான் அலாங் x axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு இங்கே ஃபோக்கஸ் இதெல்லாம் இருக்குல்ல, எஸ் ஃபோக்கஸ், இங்கே எஸ் டேஷ், ஏ வெர்டெக்ஸ், ஏ டேஷ், சென்டர். ஸோ இந்த லைனை தான் நாம் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்கா, இந்த லைன் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இதோட லென்த் வந்து 2a, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லென்த் 2a and conjugate axis ஓட length 2b. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ transverse axis ஓட length வந்து 2a ன்னு தெரியுமா? ஸோ அதை நான் எழுதிக்கிட்டுமா? length of transverse axis நமக்கு தெரியும், length of transverse axis is equal to 2a. here நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நாம் இதை எப்படி எழுதிக்கலாம்? 2a is equal to 8 அப்படின்னா a is equal to 4. ஸோ 2a 8 அப்படின்னா a is equal to 4.
ஏ வேல்யூ கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ இருக்குது, இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ ஏஇயோட வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பாசிங் த்ரூ 5, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எப்படி இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தானே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சென்டர் ஃபோக்கஸ் இதோட சென்டர் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னாலே x² - a² - y² - b² இஸ் ஈக்குவல் டு 1 ஹைப்பர்போலால். ஸோ இதில் நமக்கு ஏ வேல்யூ மட்டும்தான் தெரியும், பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பாசிங் த்ரூ 5, -2. ஸோ இந்த ஹைப்பர்போலா வந்து 5, -2ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. இட் பாசிங் த்ரூ 5, -2 இந்த வழியாக பாஸ் ஆகுறதுனால இந்த பாயிண்ட் வந்து இந்த ஹைப்பர்போலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதை நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வரும், இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ன வருதுன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x² அப்படின்னா 5² - a². a²ங்கிறது 4² மைனஸ் y²ங்கிறது -2² b² இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 25/16. 25/16 மைனஸ் 4/b² இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 4/b² நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன், 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், 25/16 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4/b². ஏன் இப்படி கொண்டு போகிறேன்னா, இது இங்கே நெகட்டிவில் இருக்குல்ல, ஸோ அதை பாசிட்டிவ் ஆகணுங்கிறதுக்காக 4/b² அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் வந்து 16 எடுத்தேன் அப்படின்னா 25 - 16/16 இஸ் ஈக்குவல் டு 4/b². 25 - 16 வேல்யூ 9. ஸோ 9/16 is equal to 4/b². therefore b² is equal to, இதிலிருந்து b² is equal to, so b² left hand side கொண்டு வந்துடுறேன். b² is equal to 4 × 16/9. இங்கே 9/16 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா 16/9 அப்படின்னு வரும். ஸோ இதில் எந்த இதையாக நம்ம கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியாது. b² is equal to இருக்குது. ஸோ b is equal to எல்லா டேர்முக்குமே ரூட் எடுத்துடலாமா, b² is equal to 416/9 இருக்குது. b அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துக்கலாம், 2 × 4/3. ஸோ therefore b is equal to 8. b is equal to 8/3. ஸோ b வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு, a வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு ஆக்சுவலாக b² வேல்யூ தான் வேணும். ஸோ இதிலே கூட எழுதிக்கலாம், b² is equal to 64/9. b² வேல்யூ 64/9 அண்ட் a வேல்யூ 4ன்னு இருக்கா. ஸோ இதுலேருந்து நம்ம a² கண்டுபிடிச்சிடலாம். ஹென்ஸ் இப்போ எனக்கு a² வேல்யூ இருக்குது அண்ட் b² வேல்யூ இருக்குது. நவ் a² is equal to 16, b² is equal to நம்ம கண்டுபிடிச்ச 64/9. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா ஆல்ரெடி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் எழுதியிருக்கோம். எழுதி தான் b² வேல்யூவே கண்டுபிடிச்சோம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் எழுதியிருக்கோமா, ஈக்குவேஷன் 1ல் x² - a² - y² - b² இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ x² - a² - y² - b² இஸ் ஈக்குவல் டு 1. x² - a²ங்கிறது 16 x² / 16 minus y² / b² வேல்யூ 64/9 is equal to 1. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும், x² / 16 மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் இருக்க 9 நியூமரேட்டர் தானே வரும், 9y² / 64 is equal to 1, which is the equation of the hyperbola. இதுதான் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். ஸோ கொஸ்டினில் என்ன கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் பேராபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நாம் ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் 3 சப்டிவிஷன்ஸில் பார்த்துருப்போம்.